நெல்லை பகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்ட அமைச்சர் தற்போது நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க? அங்க சூழல் என்னவாக இருக்கு? இல்ல வணக்கம். நான் இப்ப நெல்லை மாநகர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன். அதே போல புறநகர் பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எல்லையோர பகுதிகளிலும் அந்த கிராமங்கள் பெரும் அழிவை சந்தித்திருந்தது. அந்த இடங்களிலுமே ரெஸ்கியூக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப குறிப்பா இந்த பகுதிக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எல்லையோர கிராமங்கள் தூத்துக்குடிக்கு போகக்கூடிய பகுதி முழுதும் கட்டாயிருக்கு. அதனால திருநெல்வேலியிலிருந்து நம்ம அவங்களுக்கு ரெஸ்கியூக்காக போட் மூலமா அவங்கள வெளியே கொண்டு வரக்கூடிய பணிகள் அவங்களுக்கான இந்த பகுதியில இருந்து நம்ம இப்ப மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பா இதுல இந்த ஸ்ரீவைகுண்டத்துல அந்த ட்ரெயின்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு 30 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு இங்க திருநெல்வேலியில இருந்து நம்ம நேற்று அனுப்பி இருக்கிறோம். பிரெட்டு, பால் அதெல்லாமே. இன்னைக்கு அந்த பகுதியில நம்ம ராமநாதபுரத்துல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா கொண்டு உணவுப் பொட்டலங்களை அங்க வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹெலிகாப்டர் மூலமாக உணவு அங்க ரயில் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பள்ளியில தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரயில் நிலையத்துல சிக்கியிருக்கவங்களுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல அரசு அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க, அந்த மீட்புக்காக என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? இப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு இப்ப நேற்று ஃபயர் பர்சனல் அங்க போக முடிஞ்சிருக்கு. நம்ம இப்ப இந்த பேரிடர் மேலாண்மை துறையில இருந்து அங்க நம்ம ஒருத்தவங்களை அனுப்புறோம். குறிப்பா அவங்க நம்ம இப்போ திரு பொன்னையா ஐஏஎஸ் அவர்கள் அந்த பகுதியில இப்ப கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பாக்குறாங்க. பேசிக்கா நம்ம அந்த கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் நகரி பகுதிகளுக்கு அவங்க தலைமையில ஒருபுறம் திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வராங்க. அந்த பர்டிகுலர் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறதுக்கு நமக்கு இப்ப தேசிய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து போகுது. இன்அக்சசிபிளா இன்னும் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த ஏர் டிராப் பண்றதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரயில்வே போலீசார் சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ அந்த வழியில உணவை கொண்டு போறதுக்கோ அல்லது அவங்க மீட்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று ஃபயர் பர்சனல் போயிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது வாட்டர் கரண்ட்டுங்க. மிக வேகமான நீச்சலியோடு தண்ணீர் ஓடுகிற போது நம்ம அவசரப்பட்டு பயணிகளை அங்கிருந்து வெளியே கொண்டு வர போகும்போது அந்த முயற்சியை நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல படகுகள் மூலமாக மற்ற இடங்களில் கொண்டு வரும்போது படகுகள் சேதமாயிருக்கு. அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நிதானமாகத்தான் அந்த நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இருந்தாலும் நேற்று ஃபயர் பர்சனல் போயிருக்காங்க. இன்னைக்கு என்டிஆர்எஃப் அவங்க போயிருக்காங்க. இன்னைக்கு தண்ணியும் பாத்தீங்கன்னா நிறைய வடிஞ்சிட்டு இருக்கு. ஆற்றில தண்ணி பெருமளவு தாமிரபரணியில வடிஞ்சிருக்கு. அதனால மற்ற பகுதிகளிலுமே அந்த தண்ணீருடைய வரத்து குறைவாக ஆரம்பித்திருக்கிறது. வரத்து முழுமையாக குறைய குறைய நம்ம அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன்ஸ் கொஞ்சம் வேகமாக நம்மளால பண்ண முடியும். இப்போ நெல்லை மாவட்டத்துல தண்ணீர் இன்னும் வடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் எத்தனை இருக்கு? எவ்வளவு கிராமங்கள் இருக்கு? அப்போ அங்க போய் ரெஸ்கியூ டீம்ஸ் போய் சென்று சேர்றதுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு? இல்லம்மா, அங்கங்க எல்லா இடத்துக்குமே டீம் பிரிச்சு போயிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப சிவலப்பேரி, கருங்குளம், அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தினுடைய பகுதிகள் எங்கெங்க தாமிரபரணியுடைய ஆற்றுல மற்ற இணைப்பு நதிகள், ஓடைகள் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அங்க எல்லாமே அதிகமான பாதிப்புகள் இருக்கு. அந்த தண்ணி உடைச்சிட்டு போய் குளங்கள்ல குளங்கள் உடைச்சு இந்த கிராமங்களை சூழ்ந்துக்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்கு. இன்னைக்கு தண்ணியினுடைய வரத்து குறைய குறைய நமக்கு இவற்றையெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக இன்னைக்கு பண்ண முடியும். எங்கெங்க நம்மளுடைய மீட்பு படை குழுவினர் படகுகள்ல போக முடியுமோ அத்தனை படகுகளும் போயிடும். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட படகுகள் இப்போ எல்லா துறைகளிலும் நம்மளுடைய தேசிய பேரிடர் மீட்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்புத்துறை, ஃபயர் சர்வீஸ், போலீஸ், மீன்வளத்துறை எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய, அதை தவிர பொதுவாக மீனவ மக்களுமே அவங்களே படகுகளை எடுத்துட்டு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படகுகளை கொண்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவங்க அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் அவங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இன்னும் உதவிகள் தேவைப்படுதா? அது சார்ந்த கோரிக்கைகள் மத்திய அரசுக்கு கூடுதல் வீரர்கள், படைகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்பக்கு வீரர்கள் அடுத்த கட்டத்தை இப்ப நம்ம நெருக்கிட்டோம். ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நமக்கு முடியுது. நமக்கு தேவையான இது இப்ப ஏர் டிராப் பண்ற வேண்டியவங்க இப்ப நிறைய பேர் நமக்கு டிராண்டர்லயே நமக்கு கொடுத்துருக்கோம். ஆர்மியிலேயே நம்மளோட டச்சில் இருக்காங்க. எங்கெங்க தேவையா இருக்கோ தேவைப்படக்கூடிய இடங்கள்ல அவங்களை மூவ் பண்ணிக்கிற அளவுக்கு ஏற்கனவே சென்ட்ரல் ஏஜென்சிஸோட நம்மளுடைய அதிகாரிகள் தொடர்புலயே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாவட்டங்கள்ல நிறைவான ஒரு கேள்வியாக கேட்கிறேன். இப்போ இந்த மாவட்டங்கள்ல தண்ணீர் வடிகிறது அப்படின்றது அந்த ஆறுகள்ல போற தண்ணியோட ஃப்ளோ அதுவா குறையிறது அப்படின்றது மட்டும் தான் வாய்ப்பா இருக்கா? இல்ல, என்ன காரணம்னா இந்த அங்கங்க இருக்கக்கூடிய ஆற்றினுடைய தண்ணீர் வரப்ப நம்ம டேம்ல குறைச்சிட்டோம். என்னன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல மழை நின்றுச்சு, இங்கேயும் மழை நின்றுச்சு.
அதனால இயற்கையா மழையினுடைய வரத்து நமக்கு இல்லாத காரணத்தினால தேங்கி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீராக இருந்தாலும் வெள்ள நீராக இருந்தாலும் ஒரே நேரத்துல அது வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப நீங்க பார்த்தா விசிபிளா இருக்குது. நேற்று மாலையில இருப்பதற்கும் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தரைப்பகுதி தெரியக்கூடிய அளவிற்கு நீரில் மூழ்கின்ற பகுதிகள் இன்றைக்கு காலையிலே மாறி இருக்கிறது. இந்த டே ப்ராக்ரஸஸ் நமக்கு அந்த தண்ணீர் வடியும். நீர் வரத்தை பொறுத்து தான் இருக்கு. உடஞ்சிருக்கக்கூடிய குளங்கள் அங்கங்க இருக்கக்கூடியது வெளியேறி மெயின் ஸ்ட்ரீம்ல போய் சேர்ந்து வெளியே போகக்கூடியதான் தண்ணி வெளியே வடிவு இருக்காது. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு தங்கம் தென்னரசு.